வணக்கம். நான் தஞ்சாவூர் சந்திரசேகரன் கிட்டப்பா பிள்ளை பரதநாட்டிய ஆசிரியராக பல மாணவர்களை தயார் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் குடும்பம் ஏறக்குறைய 200 வருஷத்துக்கு மேலே இந்த நாட்டிய கலைக்கு சேவை பண்ணிகிட்ருக்கோம். பெரிய கோயிலுக்கும் எங்களுக்கும் அரண்மனைக்கும் இன்றளவும் அந்த தொடர்பு இருந்து வந்துள்ளது. நாங்கள் பரம்பரையாக இந்த கலையை பரப்பிக்கிட்டு இருக்க இடம் 2ஆம் துலஜா காலத்தில் தஞ்சை நால்வர்களோட தாத்தா கங்கைமுத்து நட்டுவனாருக்கு இந்த இசை நாட்டிய சேவையை பெரிய கோயில்லையும் அரண்மனைகளையும் பண்ணதுனால இனாமாக கொடுக்கப்பட்டது. அந்த இசை துண்டு இன்றளவும் பெருவுடையார் கோயிலுக்கு எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்து வருகிறோம். இதுதான் என்னோட தகப்பனார் தாயார். அவங்களோட 60 கல்யாணத்துக்கு அவங்களோட கிட்டப்பா பிள்ளையோட மாணவி வைஜெயந்தி அம்மாவும் அவங்க வீட்டுக்காரும் இங்கே தஞ்சாவூர் வீட்டில் வந்து இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வைஜெயந்தி அம்மா, ஹேமா மாலினி, சுதாராணி ரகுபதி, நர்த்தகி நடராஜ் இது மற்றும் பல மாணவர்களை உருவாக்குனார் அவர். அகில உலகத்திலையும் அவருக்கு மாணவர்கள் இருக்கிறாங்க. எனது தந்தையார் திரு KP கிட்டப்பா பிள்ளை ஆலயங்களிலும் மற்றும் அரச சபையிலும் இருந்த நாட்டிய கலையை அரங்கக்கலையாக இந்த உலகிற்கு அறிமுகம் செய்தவர்கள்தான் தஞ்சை நால்வர்கள். இவர்களது தாத்தா தான் 2ஆம் துலஜாவால் திருநெல்வேலியிலிருந்து அழைத்து வரப்பட்டார். அவரது பெயர் கங்கைமுத்து நட்டுவனார். அவர்தான் நமது பெரிய கோயிலில் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் எந்த விதமான தங்கு தடையும் இன்றி நடைபெற வேண்டி ஆலய சம்பிரதாயத்தை ஆகம சாஸ்திரத்தை தழுவி நவசந்தி கௌத்துவங்களையும் மற்றும் ஆருத்ரா தரிசனத்தை அன்று பாடி ஆடுவதற்காக பஞ்சமூர்த்தி கௌத்துவங்களையும் ஏற்றினார். இவர்களது உருப்படிகள் தான் ஆலயத்தில் நடந்து வந்தது. அதற்கு பிறகு கங்கைமுத்து நட்டுவனாரான பேரன்கள் தஞ்சை நால்வர்கள் சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு அவர்கள்தான் இந்த ஆடற்கலையை ஆலயத்திலிருந்து அரங்கக்கலையாக மாற்றி அதற்கு தேவையான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அடவுகள், அலாரிப்பு, ஜதீஸ்வரம், கீர்த்தனை, வர்ணம், பதம், ஜாவலி, தில்லானா போன்ற நாட்டிய உருப்படிகளை ஏற்றி அதை பலருக்கும் கற்றுக் கொடுத்து அரங்கேறச் செய்தார்கள். இவர்களது இசை திறமையை கண்டு சரபோஜி மகாராஜா நமது மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதரை தஞ்சைக்கு அழைத்து சங்கர மடத்தில் 7 ஆண்டு குருகூலமாக முத்துசாமி தீட்சிதரிடம் இவர்கள் 4 பேரும் இசை பயின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வீட்டில் நடன பயிற்சியை அளித்து வருகிறோம். இதற்கு முன்பு எனது காலத்திற்கு முன்பு எனது தந்தையார் இசை பேரறிஞர் தஞ்சாவூர் KP கிட்டப்பா பிள்ளை பல மாணவர்களை உருவாக்கினார். அதற்கு முன்பு பொன்னையா பிள்ளை அவர் இந்த இசை சம்பந்தமான அவருக்கு நாட்டியத்தில் ஈடுபடாமல் இசையை மற்றும் பலருக்கும் கற்பித்து அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைத்துறை தலைவராக பணியாற்றினார். எனது தந்தையார் கிட்டப்பா பிள்ளை தமிழிசை சங்கத்தில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இசைக்கல்லூரிக்கு பணிபுரிந்து அதற்கு பிறகு பெங்களூர் சென்று அங்கு பல மாணவர்களை உருவாக்கி கர்நாடக அரசின் கலாதிலகா அவார்டும் அவருக்கு அளித்து அவர் இறக்கும் வரை பென்ஷனும் கர்நாடக அரசால் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. எனது தந்தையாருடன் சேர்ந்து நான் பணியாற்றி வந்தேன். இன்று வரை இங்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடன வகுப்புகளை நடத்தி வருகிறோம்.
பரதநாட்டியங்கிறது பல வருஷமாக இருந்து வந்தது தான். நால்வர்கள் காலத்தில் தான் இந்த பரதநாட்டியத்தை ஆலயத்திலேருந்து அரங்கத்துக்கு கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசனை பண்ணி, அதற்கு தேவையான அடவுகள், அலாரிப்பு, ஜதீஸ்வரம், வர்ணம், பதம், ஜாவலி, தில்லானா போன்ற மார்க்க உருப்படிகளை அவர்கள் ஏற்றி அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை மாணவர்களுக்கு கற்பித்தும் அரங்கேறச் செய்தார்கள். பரதநாட்டியத்தின் கருவூலமே இந்த வீடு தான். நால்வரில் ஒருவரான வடிவேலு சரபோஜி மகாராஜா பிறல்ல ஒரு பாதிரியார் அங்கே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார் வயலின். அவர்கிட்ட இவர் வயலின் கற்றுக்கிட்டு, இந்த வயலின் அயல்நாட்டு கருவி, அதை நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு ப்ளே பண்ணதுனால சுவாதி திருநாள் மகாராஜா இவர் திறமையை கண்டு அவருக்கு ஒரு ஐவரி வயலினை ப்ரெசன்ட் பண்ணார். அதை இன்றளவுக்கும் எங்கள் குடும்பத்தாரை பாதுகாத்துட்டு வரோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.